எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை மிக சமீபம் ஆண்டவரே, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த நீர் கிருபையும் பலனும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, போன்ற தடவை நாம் பார்த்த அதே இதைத்தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஹவ் காட் ரிவீல்ஸ் ஹிஸ் வில். தேவன் தன்னுடைய சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் 3 பகுதிகளாக நாம் பார்க்க எத்தனித்து நாம் முதல் பகுதி, இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஒரு பகுதியை நாம் பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே நாம் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய மைய வசனம் என்ன என்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. எனக்கு அருமையான, இட்ஸ் a very very critical words from the mouth of the Almighty God. இயேசுவே இதை சொல்லியிருக்கிறாரு. நீ என்றைக்கு ஞானஸ்நானமாகிய தண்ணீர் கர்த்தருடைய இரத்தத்திற்கு அடையாளமாய் அதில் முங்கி எந்திரிக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். யூ ஷுட் ஹவ் டைட் தட் டைம். இன்னும் என் ஆசை, என் விருப்பம். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான செய்திகள் சபைகளிலும் சரி வேறு இடங்களிலும் சரி, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக அப்படிங்கிறதுல தான் 90% செய்திகள் இன்றைக்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை அதில் தவறொன்றும் இல்லையா இருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என் மகளே என் மகனே, என் சித்தத்தை நீ செய்வாயா? எனக்கு பச்சைய ஒரு கேள்விதாங்க. இஸ் யுவர் ஜாய், யுவர் blessings and your personal problems more important to you or my will? உன் ஆசைகளா, உன் விருப்பங்கள் மாத்திரமா, உன் பிரச்சனைகள் மாத்திரம்தான் முக்கியமா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உனக்கு? என் சித்தம் உனக்கு முக்கியம் இல்லையோ என்று அவர் கேட்கிறவராகவே இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபமே, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என் பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலையாக்க. ஐ எம் லீஸ்ட் பாதர் அபவுட் யுவர் வில். உங்கள் சித்தெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, என் பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த வசனத்துக்கும் எப்படி இருக்குது நீங்களே ரிலேட் பண்ணி பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் மிச்சபடி உன் இஷ்டத்துக்கும் உன் ஆசைக்கு மட்டும் என்னை கூப்பிட்டோ என் ஊழியத்தை செஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். அதில் பிரவேசிக்க மாட்டேங்கிறார். இன்ஃபேக்ட் அவனே செய்கிறவனே. ஆமென். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள் பிரியமானவர்களே. இதை வச்சு தான் நம்ம லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஊழியக்காரன் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வச்சு நம்ம அழகாக பார்த்து நம்ம எதில் கொண்டாந்து விட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை இல்லையா? ஆமென். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. 47ஆம் வசனம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும், அல்லேலூயா, அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அது நானாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாங்க. இஃப் வி டோன்ட், ஏன்னா தேவ சித்தம் தெரிஞ்சும் அதை விட்டுட்டு ஏன் காரியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்க. நம்ம இவரோடு நெருங்கி வாழ்ந்து
அவருடைய சித்தம் செய்யாமல் போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மற்றும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமா, அந்த ஆசை இந்த ஆசை, அது இது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம 1000 ஆசைப்படலாம், 1000 எண்ணலாம், 1000 முயற்சிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராயல் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. நீ என்ன தலைகளை நின்னாலும் சரி, குதிரையானது யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் பிரியமானவர்களே மகா பெரிய தவறுகளை செய்து விடுகிறோம். அதாவது என்னென்னா, சின்ன சின்ன வசனம், இந்த வசனத்தினுடைய ஆழத்தை இன்னொரு வகையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், அவன் அதுபடி தான் வாழ்கிறான். அதாவது ஒரு சின்ன சாதாரண ஒரு சின்ன காரியத்தை எடுத்துட்டா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுமே, இப்போ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கிறீங்க, அந்த பைக்கில் வந்து டயர் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்போ அந்த டயர் மாற்றணுங்கும் போது உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது. நம்ம என்ன செய்வோம்னா, உடனே இன்டர்நெட்டுக்கு போவோம், இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், எந்த டயர் நல்ல டயராக இருக்கும், எப்படி டயர் நல்லா இருக்கும், அதனுடைய விலை என்ன, எல்லாத்தையும் பார்த்து நம்மளே வாங்கி மாட்டிட்டு போயிடும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு சின்ன மேட்ரு, ஆனால் மேஜர்லையும் நம்ம தவறு பண்ணிடுறோம். ஆண்டவரே, என் கையில் நீங்கள் காசை கொடுத்துருக்கீங்க, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் டயர் வந்து பைக்கில் மோசமாக இருக்குது, எப்போ மாற்றலாம்ப்பா, என்ன டயர் மாற்றலாம், எனக்கு அவ்வளவு தெரியாது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்களேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஒரு ப்ராக்டிஸ் உங்கள் வாழ்க்கையில் வரணும். ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் இதில் தேவ சித்தம் என்ன என்று நாம் தெரிந்து செயல்பட வேண்டும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய மேட்ருக்கெலாம் கூட சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா சின்ன சின்ன மேட்ரில் இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே, இப்படி பழகி பெரிய மேட்டர்லுமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம என்னைக்கு பாவம் செஞ்சோமோ அன்னைக்கு நன்மை தீமை தெரிகிற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்துடுச்சு. நாமே இதில் போனால் இப்படித்தானே முடியும், இதில் போனால் இப்படித்தானே முடியும், இவன்கிட்ட பேசினா இப்படித்தானே முடியும், இவாட்ட பேசினா இப்படித்தானே முடியும் என்று நாமவே நிறைய நேரங்களிலே தீர்மானித்து விடுகிறோம். That is our greatest weakness. ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களிலே நாம் தேவ சித்தம் என்னதென்று அறிகிற அறிவிற்கே கூட நாம் போகவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நான் என் மனைவியோடு ஒரு சில காரியங்களை பேசிக்கொண்டிருந்தேன். அந்த விஷயத்திற்காக நாம் ஜெபித்தே முடிவெடுக்கவில்லையே என்று. அது இன்றைக்கு ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் பிடிவாதமாக இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் நமக்கு தெரிந்ததை வைத்து, நமக்கு ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்து வாழ்கிற ஒரு நிலை இன்றைக்கு பரிதாபமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆனால் ஆதாம் பாவம் செய்கிறதற்கு முன்பதாக ஒவ்வொரு நிலைமையிலும் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்போடு இருந்தான். என்னை என் வீட்டுக்கு ஒரு 2 வயசு சின்ன பிள்ளை ஒன்று வந்துருந்துச்சு. அப்போ அது என்னென்ன, தாத்தா இது என்னது, தாத்தா இது என்னது, தாத்தா அது என்னது, ஒவ்வொன்றையும் என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சிறு குழந்தையை போல ஆகாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னாரோ. சொல்லுவாங்களே, உங்கள் பிள்ளைகளும் அப்படி தான் இருந்திருக்கு. அப்பா இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டானே, இவன் கேட்க விட மாட்டானே என்னன்னு கேட்டுக்கிட்டே. That is how they want to know things. இது என்னது என்பதை பெரியவர்களிடத்தில் அந்த பிள்ளைகள் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறது. ஏன்னா அதுக்கு நன்மை தீமை தெரியாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஐ நோ, ஐ கேன் ஹேண்டில் இட். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்கிறது என்று பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம்.
கடைசியில் முதல்ல சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி தெரியலாம், ஆனால் நல்லா மறந்துடாதீங்க 47ஆம் வசனம், அநேக அடிகளினால் அடிக்கப்படுவான். எவ்வளோ ஆழமான ஒரு வார்த்தை. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தில் என்ன நினைக்கிறாரோ, என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும். மிச்சது எல்லாம் அழிந்து போகும். பிரியமானவர்களே, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்திற்கு அவ்வளவு முக்கியப்படுத்த வேண்டுமாம். அப்படி பின்னாடி வாங்களேன், சங்கீதம் 25ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, தாவீது ஜெபிக்கிறாரு, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். ஏங்க, அவன் பெரிய ராஜாங்க. அவனை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார். அவன் நல்லாவே தெரியும், அவன் தான் ராஜா, எல்லாம் பெரிய ராஜா. அவனுக்கு ஏகப்பட்ட போர்ச்சேவகர்கள், வெற்றி மேல் வெற்றி, யுத்த புருஷன், எப்பொழுதுமே வெற்றி. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் என்ன சொல்கிறான், நான் ராஜா தான், ஆனால் உம்ம சித்தம் என்னப்பா எனக்கு சொல்லுங்கிறான். அல்லேலூயா. உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய வழி எது, அதை எனக்கு சொல்லும். அதில் தான் நான் நடக்கணும். எனக்கு நிலைமை தோன்றுகிறவைகள் 1000 இருக்கலாம். என் சூழ்நிலையில் எனக்கு சாதகமாக 1000 வழிகள் வரலாம். ஒரு சிலர் ஆண்டவர் சொல்லலாம், இதில் போகாத, உனக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு. நான் ஒரு அதிகாரியோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவர். அவர் சொன்னார், அவரை ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டாங்களாம். அப்போ அவர் இல்லை, அது தான் இருக்கிற ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறனால, அப்பா என்னால் போகவே முடியாதுன்னு சொல்லி அந்த ஹையர் டிபார்ட்மெண்ட்டில் பேசி என்னை பக்கத்தில் தான் வேணும் அப்படின்னு கேட்டு போராடி வாங்கினேன் பிரதர். நடந்தது என்னன்னு கேளுங்க. என்னுடைய இது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இப்போ என்ன நடக்குது, எங்கே போஸ்டிங் ஒரிஜினலாக வந்துச்சோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுதான் பிஸ்னஸில் நம்பர் 1 பிரான்ச்சாக இருக்குது. இப்போ நான் எதை கேட்டு பிடிவாதமாக நான் வாங்கினனோ அதுதான் பிஸ்னஸில் லாஸ்ட்டாக இருக்குது. என் மண்டை எல்லாம் இப்போ பிச்சு எடுக்கிறாங்கன்னாரு. தேவ சித்தம் எனக்கு சரியாக இருந்ததனால் தேவ சமூகத்திலே நான் அமர்ந்திருந்து, எது உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்று தாவீதை போல நான் கேட்க மறந்து போனதினால் சிலர் வருஷக்கணக்காய் அழுந்திக் கொண்டிருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட என் ஜனமே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நிறைய விஷயம். இன்றைக்கி நீங்கள் ஒரு பாவம் அறிக்கை செய்யணும். இன்றைக்கி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பு, ஆண்டவரே, நிறைய விஷயங்களில் சின்ன விஷயமோ பெரிய விஷயம், இது எனக்கு தெரியும், நான் இப்படித்தான் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நானாகவே பிடிவாதமாய் நிறைய காரியம் வாழ்க்கையில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, without listening to the voice of God. எனக்கு தெரியும், நான் செஞ்சிருவேன், இந்த பிரச்சனை இப்படி தான் செய்யணும், அந்த பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, for each and everything you should trust and obey God. எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீதை பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். அடுத்தவன் சொல்றான், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். பிரசங்க மாதிரி எனக்கு பண்ணுங்கிறான். உம்முடைய பாதை எது, உம்முடைய வழி எது? தாவீது ராஜாவை குறித்து நாம் சிந்தித்து இருக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு பெரிய நெருக்கம் அவனுக்கு வந்தது. ஜனங்களெல்லாம் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். மனைவிகளை எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள், பிள்ளைகள் எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு நாள் முழுவதும் அழுகிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செஞ்சான்? சரி, இனிமேல் வேற வழியே இல்லை, நம்மெல்லாம் வாரியர்ஸ், நமக்கு தெரியாதான் என்ன செய்யணும்னு, வாங்க, இந்த பலம் போனாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற பலனை, this is what you would have done. அவன் யுத்த புருஷன். ஆனால் அவன் என்ன சொல்றான்? ஏபோத்தை கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறான். கர்த்தர் இந்த விஷயத்தில் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் பார்க்கட்டும், அவருடைய வழிகள் என்ன என்று நான் பார்க்கட்டும். நமக்கு அவசரம் கொடுக்க,
ஃபோன்லேயே எல்லாம் முடியணும்னு நினைப்போம். நம்ம அப்படியே கம்ப்யூட்டரில் எல்லாம் முடியணும்னு நினைப்போம். பொறுமையற்ற உலகம். எனக்கு அருமையானவர்களே, ஒன்று அநேக அடி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்னைக்குனாலும் உங்களை காண நிச்சயம் பண்ணுவார் ஆண்டவர். ஏன்னா உங்களை ரட்சித்ததே அவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், there is a general will of God, there is a specific will of God. the general will of God எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா ட்ரஸ்ட் காட் அண்ட் ஒபே காட், அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படுகிறது. சில சமயங்கள் இந்த பர்சனல் வில் ஆஃப் காட், நீ எங்கே வேலை பார்க்கணும், எங்கே ஊழியம் பண்ணணும், எந்த ஊழியத்தை ஸ்டாப் பண்ணணும், அடுத்து எந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும், அடுத்து பிள்ளைகளின் காரியத்தை என்ன செய்ய வேண்டும், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இது எப்படி இப்படியும் போகலாம், பிளான் ஏ போகலாம், பிளான் பி போகலாம். சின்ன சின்ன விஷயத்திற்கும் இதில் இயேசுவின் சித்தம் என்ன? எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீது இதை உணர்ந்தவனாய் இருந்தான். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் ஜெபிக்கிறான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். என்னைக்காவது யாராவது ஒருத்தர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆச்சுல, யாராவது ஒருத்தர் நீங்கள் ஒரு ஃபோன் போடும்போது, சிஸ்டர் நான் ஒரு முக்கியமான ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஆயத்தம் ஆகிட்டுருக்கேன், இப்போது என்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியாது, அது என்னென்னா ஒரு சின்ன காரியம் எங்கள் வீட்டில், அதுக்கு இல்லை தேவ சித்தம் என்னங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்காக நான் தேவ சமூகத்தில் நான் கண்ணீரோடு உபவாசத்தோடு காத்திருக்க போகிறேன். யாராவது ஒருத்தர் உங்களிடத்தில் சொன்னது உண்டா பிரியமானவர்களே? கேவலம். இதுதான் இந்திய கிறிஸ்தவம். we dictate God. இது வேணும், 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் முக்கியம். உங்களுக்கு தெரியல, கொடுங்க நீங்க இப்பவே. that is an attitude of our prayer today. எத்தனை முறை நீங்க சொல்லுங்களேன், ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை எடுத்து வச்சு, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா இருந்தா எனக்கு கிடைக்கட்டும், எத்தனை முறை நாம ஜெபித்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளாலே அதை ஜெபிக்க முடியலங்க. ஏன்னா ஒருவேளை ஆண்டவர் அதை தராம விட்டுட்டாருன்னா, how many Christians are today praying like Jesus prayed? பிதாவே, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. Answer the Holy Spirit. He is asking you. Answer the Holy Spirit. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் என்னத்தை சொல்லுவேன்? மனம் திரும்புவோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நிறைய நேரங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற பற்றி நான் கவலையப்படலப்பா, நான் என்ன நினைக்கிறேங்கிறதா எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தால், அப்படி இருந்தால் நிச்சயமாக பிரியமானவர்களே, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறோன்னு ஆயிடுவீங்க. மை டியூட்டி இஸ் டு வார்ன் யூ வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஐ டோன்ட் கேர். I don't care whether you like it or not. I don't care. I am being called to tell the truth. நீங்கள் உங்களுக்கு அது விருப்பமோ விருப்பம் இல்லையோ அதை நான் அறியேன். ஆனால் சத்தியத்தை சொல்லும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இதில் ஒரு பிரச்சனை வருது. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறான், ஏன்டா உனக்கு அவ்வளவு இது, நான் தான் அந்த பிரச்சனையை கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு, பொறுமையா இரு. I am the one who is taking you. ஏன்னா நம்மளை ஒரு குறுகலான பாதை வழியான அவர் கூட்டு போறேன்னே சொல்றாரு. விசாலமான பாதை நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, ஒண்ணுமே இருக்கக்கூடாது, விசாலமான பாதையில் அப்படியே போகணும். that will never lead you to heaven. I don't say that you should look for problems. பிரச்சனைங்க காத்திருங்கள் என்று சொல்லவில்லை. தேவன் ஒருவேளை ஒரு பாதையின் வழியை கொஞ்சம் பொறுமையாயிரா, பஸ்ல ஏறினா சென்னை போறதுக்கு 6 மணி நேரம் ஆகுங்க. You cannot fly. There is a time limit for everything. The God wants you to sit down in His holy presence to find out. சில நேரம் ஆண்டவர் சொல்வார், என் சித்தம் என்ன தெரியுமா, கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு சும்மாரு. நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஊழியக்காரனை சந்தித்தேன். அவர் அழகாக சொல்லுவார், பிரதர் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாயை திறந்துடாதடான்னு இருக்காரு.
அதனால் என் குடும்பத்துலேயும் சரி, யார் பேசினாலும் எனக்கு அப்படியே என்ன வந்தாலும் வாயை டைட்டாக பூட்டிடுவேன் பிரதர்னாரு. அவனல்லவோ தேவனுடைய மனுஷன். He is listening to the Almighty God and he is obeying. எத்தனை முறை என் மனதில் என்ன நினைக்கிறதோ, எனக்கு எது சரியாய்ப்படுகிறதோ, எத்தனை முறைங்க நமக்கு சரியாப்பட்டது கர்த்தருக்கு சரியாப்படாமல் இருக்கிறதுனால கர்த்தருக்கு சரியாப்பட்டது நம்ம செஞ்சது எத்தனைன்னு உங்களால் எழுத முடியுமா ஒரு பேப்பரில்? Tell me. சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஏன்னா நான் ஏன் இதை இவ்வளவு சின்சியராக ப்ரீச் பண்ணுறேன்னா, மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் எழுதியிருக்காருங்க. இஸ் இட் நாட் அ சீரியஸ் திங்? உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு இடத்துல, என் மகனே, என் மகளே, நீ ஏற்கனவே செத்து விட்டாய் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். யூ ஆர் ஆல்ரெடி டெட். டு யூ நோ தட்? பரிசுத்த பவுலுக்கு அதை கற்றுக் கொடுத்திருந்தார். இனி நான் அல்ல, அதுதான் கிறிஸ்தவம். இன்றைக்கு அநேக இடங்களிலே செய்யப்படுகிற பிரசங்கங்களை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. ஏசப்பாவே கேட்கிறாரு, பிதாவே, மனுகுலத்துக்கு ரட்சிப்பை கொண்டாருக்கிற வழி இல்லையா? God was silent. The Yahweh was silent upon the petition of Jesus Christ. ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஒரு காலத்தில் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமான நம்ம பார்ப்போம் பிரதர், கர்த்தருக்கு இந்த வார்த்தையே இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி ஜனங்களே, ஒன்று வருவியா வரமாட்டியா அதை சொல்லு, என்னத்தையே ரெண்டு கடையில் பேசாத, அப்படி சொன்ன உடனே நம்ம விட்டுட்டோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் என்ன சொல்ல வராரு ஆவியானவர்னா, உனக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற தேவ சித்தம் முக்கியமா, உன்னுடைய காரியங்கள் முக்கியமா? நீங்கள் உங்களே அசஸ் பண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எவ்ரிபடி இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். பட் வாட் இஸ் யுவர் அசஸ்மெண்ட்? நல்ல நீங்களே யோசிச்சு பாருங்கள். என் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், அது எனக்கு கிறிஸ்து வேணும். இதுதான் நமக்கு 90% நம்ம திங்கிங்காக இருக்குது. ஹூ பாதர்ஸ் அபவுட் காட்ஸ் வில்? என் வாழ்க்கை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நலமாக வாழ வேண்டும், அது ஒன்று தான் எனக்கு தெரியும். மோசே ஆண்டவர் அழைச்சாருங்க, அவனுக்கு இஷ்டமே இல்லை. நான் திருப்பிலாம் பார்வோன்ட்டெல்லாம் போனேன், அது எனக்கு எகிப்தை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்கிறான். But he obeyed. அவருடைய சித்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தான். நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஏன்னா நம்மகிட்ட அந்த மைண்ட் செட்டே இல்லை. நமக்கெல்லாம் ஒன்றே ஒன்று இருக்குது, நல்லா இருக்கணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏமி கார்மைக்கிளை குறித்து அன்றைக்கிலே செகண்ட் பண்ணேன் உங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு, அந்த குடும்பத்தில் 7 பிள்ளைகள். தகப்பனார் இல்லை, தாயோடு சேர்ந்து 7 குழந்தைகளையும், இதான் மூத்த அம்மா, மிக அழகாக இருப்பவர்கள். ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கல்யாணம் முடிக்கிறது என் சித்தம் லடாங்கிறாரு. I want you to be a nun. நான் உன்னை அநேக பிள்ளைகளுக்கு தாயாக்குவேன். more than 400 children. எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. What is an expectation of a woman? Then she decides, கார்மைக்கேல், ஏன் ஆசை இல்லைப்பா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஆசை இது, உங்கள் விருப்பம் இது. எனக்கு பின்னாடி 6 குழந்தைகள் இருக்கிறார்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ புறப்பட்டு இந்தியாவுக்கு போ. Go on my mission. Go on my mission. இன்னைக்கான நம்ம, அப்பா
உம்ம சித்தத்தின்படிங்கிறத ஜபமே நம்மகிட்ட இல்லையே. we are least bother about God's will. நான் இன்னும் நல்லா சொல்கிறேன், நீங்கள் 5 வருஷம் என்ன, இன்னும் 25 வருஷம் அந்த அமேசிங் கனெக்ஷன் மினிஸ்ட்ரியில் பிரசங்கம் இதே மாதிரி இருந்தும் கடைசியில் தேவ சித்தத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா that is going to end up in tragedy, I tell you. This is very important. This is more important than your marriage. What I am talking is more important than your children. This is more important than your own properties you have. Why? It is even more important than your own life. உங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காட்டிலும், உங்கள் சொத்து சுகங்களை காட்டிலும் மேலான ஒன்று, முக்கியமான ஒன்று இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறார். என் சித்தத்தை செய்ய நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். ஏன்னா என்னமோ தெரியல, அவர் சித்தனாலே பயங்கர கொடுமையை அனுபவித்து பசி பட்டினியாக கிடந்து வெட்கப்பட்டு அப்படித்தான் எப்பவும் இருக்குன்னு எதுக்கு எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவரால் அழைக்கப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. பவுல் அடிகளார் இன்னைக்கு பவுல் பேரில் மட்டும் ஒரு 2 கோடி ஆலயம் இருக்கும் அவர் பேரில். 13 புஸ்தகத்தை பைபிள் எழுதுறாரு. பிரசங்கம் பூரா பவுலு 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 பவுல் சொன்னார், பவுல் மூலமாக ஆவியானவர் சொன்னார். வெட்கப்படுத்திட்டாராங்க. மரியாள் அம்மா தனக்கு அவமானம் வந்துச்சு, புருஷனே, நியமிக்கப்பட்ட புருஷனே ஓடிடலான்னு நினைச்சா. ஆனா ஆயினும் இதோ நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்காக கடவுது என்று சொன்னாள். ஆண்டவர் அவட்ட கேட்டது, it was not an easy thing. உங்களிடத்திலும் கேட்பார் பிரியமானவர்களை, கடினமானவைகளை சில நேரங்களில் கேட்கக்கூடும். அப்பாடி பிரச்சனைனால துண்ட காணான் துணியை காணான் ஓடுறவன் தான் கிறிஸ்தவன். ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி எண்ணம். பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் அழைச்சார் ஆண்டவர். யார் அப்படி விட்டுட்டு போயிட்டாரு? ஜான் வெஸ்லியை ஊழியத்தில் வந்த உடனே அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்கிறோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம். மூடி விட்டுட்டு போயிட்டோமா? தேவன் அழைத்த, அவர் சித்தத்தை செய்த யாரை தேவன் கனவீனப்படுத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால தான் நம்ம லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். என்ன அழகான ஒரு வார்த்தையை வாசித்தோம் என்று பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் சித்தத்தை செஞ்சேனா? 37ஆம் வசனத்தை பாருங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சர்வன்ட் மாதிரி அறை கட்டி கொண்டு, ஆமென், ஆச்சரியமான விஷயம். அப்படிப்பட்டவர் நான் நினைக்கிறேன் உங்களையும் கட்டி தழுவுவார் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. வந்து விட்டாய் மகனே, என் சித்தத்தை நீ செய்து விட்டாய் என்று. அல்லேலூயா. அப்பா நம்மளை உட்கார வச்சு நமக்கு சாப்பாடு போடுவாராம். டேய் வந்துட்டியாடா, பரவாயில்ல, வெரி குட், யூ டன் அ கிரேட் ஜாப், என் சித்தத்தை செஞ்ச, வந்துட்டேன், ரைட், யூஆர் அ வைஸ் மேன், யூஆர் அ ஸ்மார்ட் மேன், யூஆர் அ ஸ்மார்ட் உமன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவ சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத அனைவரும் வெட்கப்பட்டு போவார்கள். அனைவரும் வெட்கப்பட்டு போவார்கள். You may be leading a church, you may be leading a great organization, doesn't make any difference to God. Did you obey my son? என் குமாரன் உன்னிடத்தில் பேசும்போது நீ கீழ்ப்படிந்தாயா என்று கேட்பார். காலம் சமீபமாயிற்று பெரியமானவர்களே, காலம் சமீபமாயிற்று. நான் என்னத்தை சொல்லுவேன்? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். எரேமியாவில் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம், ரொம்ப தெரிஞ்சு எல்லாரும் மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்.
எனக்கு தான் தெரியுங்கிறாரு. நீ ஒன்று நினச்சிருக்கல, அதை செய்கிறது நல்லா செய்கிறதுக்கு எப்படின்னு எனக்கு தான் தெரியும், அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. நம்ம இந்த வசனத்தெல்லாம் வேறு விதமாக தான் பார்க்க பழகியிருப்போம். நல்லா ஆண்டவர் என்ன சொல்கிறார், உனக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறது அது என்னன்னு எனக்கு தான் தெரியுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? கேளுன்னு அர்த்தம். Ask me. Ask me. கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை பேருங்க, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அப்பா உம்ம சித்தம் என்னன்னு தெரிகிற வரைக்கும் உங்கள் சமூகத்திலே நான் காத்திருப்பேன். மோசைக்கு தெரிஞ்சிச்சு, நீர் எங்களோட வந்தால் நான் புறப்படுவேன். 20 லட்சம் 30 லட்சம் ஜனத்தை அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் வச்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் வரல நான் போகவே மாட்டேன், இங்கேயே நாங்கள் சாகிறோம் என்று சொன்னான். இப்போ நமக்கெல்லாம் கடவுளுடைய சித்தத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா இப்போ தான் நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்கேன். ஹூ பாதர்ஸ்? தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆட்கள் இருக்குங்க. நாங்களாம் ஷார்ட்கட்டில் அடித்து போய்கிட்டே இருப்போம். அது சரியாகவும் முடியலாம், ஒருவேளை தவறாகவும் முடியலாம். பிரியமானவர்களே, எச்சரிக்கை. Are you taking time? Leaving everything, எல்லாத்தையும் விட்டுட்டு நேரத்தை எடுத்த ஒரு சமூகத்தில், அப்பா உங்கள் சித்தம் என்னப்பா, எனக்கு நல்ல காரியங்களெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களாமே, அது உங்களுக்கு தானே தெரியும், அப்போ எனக்கு நீங்கள் சொல்லணும்ல. கேட்பார், நீ என்னைக்கிடா என்கிட்ட கேட்ட? நீ இந்த டயலாக்கே வரலையே, ஓ ஆசையை நிறைவேற்றுக்கு நான் வரணும்னு தான் நீ சொன்னியே தவிர, when did you ask me? எனக்கருமையான தெய்வ ஜனமே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்றார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, நல்ல கவனிங்க, எது? கர்த்தருக்குள்ள அவர் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. சித்தத்தின் ரகசியத்தை எது? தனக்குள்ள தீர்மானித்தார். தெளிவாக இருக்கு அந்த வசனம். தனக்குள்ள தான் அது தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாராம். அந்த சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்னு பவுல் எழுதுறான் எபேசி சபைக்கு. உங்களுக்கு என்ன அறிவிச்சிருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். Tell me. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பெரிய ஆட்கள் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதுபடி நாங்கள் வாழ்வோம். போங்க, நல்லா போங்க. அப்படிதான் இன்றைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நான் என்னத்தை சொல்லுவேன் பிரியமானவர்களே? What will I say? Who bothers about? சில நேரம் ஆண்டவர் ஒரு, நீ அவளை மன்னிக்கணும், அவனை மன்னிக்கணும், நீ விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் என்னால் முடியாது. That is what our attitude is. ஏன்னா தப்பு நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம், அந்த அடுத்த சைடு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சில சமயம் ஒரு வேளை சொல்லக்கூடும் பிரியமானவர்களே. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறாரான், என் மகனே, என் மகளே, என் செல்லமே, உன்னை நான் தெரிந்து கொண்டதை நீ மறவாதையோ. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் சாமர்த்தியத்தால் நீங்கள் ரட்சிக்கப்படலை. தவறாக புரிஞ்சிக்காதீங்க. 100% இல்லை, 200% உங்கள் ரட்சிப்புக்கு அவரே காரணம். அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியால். அல்லேலூயா. அவர் தான் உங்களை தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் நீங்கள் விசுவாசித்தீங்க, அதனால தான் நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்க, அதனால தான் அது கிருபைன்னு சொல்லப்படுறது. அப்படி கிருபையா வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் எத்தனையோ பேரை விட்டுட்டு உங்களை தேர்ந்தெடுத்து, உங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, இவன் சித்தம் செய்வான்னு வந்த பின்னாடி அப்படியே உல்டாவாக மாற்றி, உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்கிறத பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க, எங்கள் சித்தத்தை நீங்கள் செய்வீங்களா, அதுக்காக ஆராய்ந்து பைபிள் வாசிக்கிறது, வாக்குத்தத்தத்தை எடுக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது. I don't know. I just don't know. எனக்கு தெரியாது பிரியமானவர்களே. நான் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா நான் ஆண்டவருடைய பீமா சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு நாள் நிற்க, நீ என்னத்தடா பிரசங்கம் பண்ண என்கிட்ட கேட்பார் ஆண்டவர். He will ask me, what did you preach my son? I have to tell. அப்போ சொல்லுவேன், இவ்வளோ பேர் தான் வந்தாங்க நான் பிரசங்கிச்சதுக்குன்னு. This is what it is.
நீங்கள் கேட்கிறதை அநேகர் கேட்டால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியமாக தாங்க இருக்கும். கர்த்தர்ட்ட நம்ம போனோம், அவர் சொல்லுவாரு, என் மகளை இதை செய். ஏமி கார்மைக்கலுக்கு அவர் எழுதின புத்தகங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஷி ஹாஸ் நோ ரிக்ரெட் ஃபார் டூயிங் காட்ஸ் வெல். ஆனால் கடைசியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியவில்லை, 24 வருடம் நினைக்கிறேன். ஒரு சமயம் ஒரு பிள்ளையை தத்தெடுப்பதற்காக மாட்டு வண்டியில் போகும்போது அந்த அச்சாணி முறிஞ்சி அந்த வண்டியை கொடை சாஞ்சி விழுந்து இவங்க ஹிப்பில் ஸ்பைனல் கார்டில் அடித்து 24 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்து எல்லாரும் தூக்கிட்டு போவாங்க. அம்மா இதை கட்டிட்டோம் சரியாமா, இதை செஞ்சிடும் சரியாமா. 24 வருஷம் படுத்த படுக்கையிலிருந்தே ஊழியம் செய்தார்கள். She never even regretted for that. Never even questioned God for that. ஏன் என்று அவர்கள் கேட்கவில்லை. எல்லாம் உம்முடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ரோமர் 8:28 நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே, சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்னென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா பிரியமானவர்களே? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு 3 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். ஆரம்பமே அப்படிதாங்க இருக்கு. அவருடைய சித்தத்தை செய்கிறதற்காக நிற்கிறவன் ஞானம் உள்ளவன், மிச்சமெல்லாம் ஞானமற்றவர்களாம். ஆமென். நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்கணும், கவனமாக நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க 17ஆம் வசனத்தில். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு உணரலையோ அவங்கள யாரு? முட்டாள்னு அர்த்தம். மதியற்றவர்கள்னு வேதம் சொல்லுது. நீங்கள் யாருங்கிறது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நான் சொல்ல முடியும். உங்களில் அநேகர் ஒருவேளை இந்த வார்த்தையின்படி ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும், நான் அறியேன். உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். ஏன்னா ஏன் இதை இவ்வளவு ஆழமாக பிரசங்கிக்கிறேன் என்றால், இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, என் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். ஏசப்பாவினுடைய பிரச்சனையை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. மை 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 நான் நான் என் என் இதுதான் எனக்கு முக்கியம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீர் என்ன சொல்லுகிறீர்? என் ஊழியத்தின் விஷயத்தில் நீர் என்ன சொல்லுகிறீர்? காத்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் தேவ சித்தம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்களானால் கர்த்தர் நிச்சயம் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? எரேமியா 29:11, நீ நினைச்சதை காட்டிலும் நல்லா தாண்டா நான் செய்வேங்கிறாரு. அல்லேலூயா. பயப்படாத, என்கிட்ட வா, நான் சொல்லுவதை கேள், நான் சொல்லுவதற்கு கீழ்ப்படி, அப்பொழுது நீ வாளாகாமல் தலையாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இவ்வளவு நாளும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு தெரியலப்பா, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அது என்ன வந்தாலும் சரி, உம்முடைய சித்தம் மாத்திரம் நான் செய்வேன், அதற்காக நான் காத்திருப்பேன் என்று நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எப்படி வெளிப்படுத்தப்படும் என்று இன்றைக்கு 2வது செய்தியை, அறிமுக செய்தியாகி நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசி இருக்கிறீரப்பா. இதை எந்த வடிவிலை கேட்டவர்களாய் யாராயிருந்தாலும் நீர் அதை ஆசீர்வதித்தவர்களோடு பேசி இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை மையப்படுத்துகிறவர்களாய் வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். மீட்பெரும்
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.